எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வலசை ஜிகிடியில் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது, அதே அளவு வரலாறு கூவம் ஆற்றுக்கும் இருக்குது. கூவம் இல்லைன்னா மெட்ராஸ் இல்லை, மெட்ராஸ் இல்லைன்னா கூவம் இல்லை. அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கூவம் ஆற்றை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இது எங்கே உருவாது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது நம்மளோட சென்னையில் எல்லா நதியுமே, அது கொசஸ்தலையாராக இருக்கட்டும், இல்லை கூவமாக இருக்கட்டும், இல்லை அடையாராக இருக்கட்டும், எல்லாமே பாலாறுங்கிற ஒரு பெரிய நதியிலேருந்து தான் பிரிஞ்சு வருது. பாலாற்றுலேருந்து காவேரி பாக்கத்துக்கு வந்து காவேரிப்பாக்கம் டேம்லேருந்து கூவம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கேசாவரம் செக் டேமுக்கு தண்ணி வருது. இந்த டேம்லேருந்து ரெண்டு ஆறாக பிரியுது. ஒன்று கொசஸ்தலை ஆறு, இன்னொன்று கூவமாக பிரியுது. இதுதான் இங்கேருந்து தான் நமக்கு வந்து கூவம் ஆறுங்கிறது ஒரு விஷயம் வருது. சரி, இதோட இன்னைக்கு சாக்கடையாக இருக்கிற இந்த கூவம் ஆற்றுக்கு 50 வருஷம் முன்னாடி ஒரு அழகான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கடந்த காலம் உண்டு. மெட்ராஸ் நகரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை சுற்றியே வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா நதி கடலை சந்திக்கும் புள்ளியில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைஞ்சிருந்ததுனால கடல் வழி மற்றும் உள்நாட்டு மார்க்கங்களை அதிகபட்சமாக பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு இருந்தது. பிரிட்டிஷ் நிர்வாகியான பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் 1600களில் வணிக மையத்தை நிறுவ திட்டமிட்டாங்க. அப்போ அவங்களோட இந்த முயற்சி கடற்கரையை ஒட்டி ஒரு வலுவான பிரிட்டிஷ் குடியேற்றத்தோட வளர்ச்சியை தூண்டணும்னு அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்கல. என்னாச்சு, குடியேற்றம் அதிகமாக தண்ணீருக்கான தேவையும் அதிகரிச்சுது. மெட்ராஸுக்கு நதிநீர் விநியோகம் பார்த்திங்கன்னா வடமேற்கு மார்க்கமாக மட்டுமே தான் செய்யப்பட்டது. அப்போ அடையாறுலாம் வராது. ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து உபரி நீரால் உருவான அடையாறு நகரத்தோட தென்பகுதியிலேயே அது பாஞ்சி ஓடிட்டதுனால இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுக்குள்ளே அது யூஸ் பண்ணிக்க முடியல. அதனால் இந்த நகரம் ஒட்டுமொத்தமாக தன்னோட நீர் தேவைக்கு கொசஸ்தலை ஆறு மற்றும் கூவத்தை மட்டுமே இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டு இருந்தது. இதோட பாரம்பரியம் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. இந்த கூவம் ஆற்றுக்குன்னே தனியாக ஒரு கூவ புராணமே இருக்குது. இந்த புராணத்தை அடிப்படையாக வச்சு ஒரு குழு இந்த ஆற்றை ஒட்டி உள்ள கிராமங்களில், கோயில்களில், தொல்லியல் ஆய்வுகளில் கிடைச்ச விஷயங்களை, அதோட ஆவணங்களை, கல்வெட்டுகள் போன்றவற்றையெல்லாம் இவங்க ஆய்வுக்கு எடுத்து சுமார் 18 மாதங்கள் கிட்டத்தட்ட ஆய்வுகள் செஞ்சு தி காட்ஸ் ஆஃப் ஹோலி கூவம்னு ஒரு புத்தகம் உருவாக்கினாங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூவத்தோட அருகே உள்ள முக்கிய கோயில்களில் அதோட வரலாறு, அப்புறம் அந்த கல்வெட்டில் இருக்கிற முழுமையான தகவல்களை பட்டியலிட்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான 2 பெரிய மன்னர்களோட கல்வெட்டு என்னென்னா, சோழ அரசன் 2ஆம் ராஜேந்திரனோட காலத்தில் கூவம் பகுதியில், அதாவது அந்த கிராமத்தில் இருந்த திருவேற்கோலநாதன் கோவில் கல்வெட்டுகள் இல்லை என்ன சொல்லியிருக்குன்னா, வளங்களோட பயன்பாடு குறித்தும் கூவம் குளத்திற்கு நீர் வரத்துக்காக கால்வாய் கட்டுவதற்கு அதுக்காக இந்த நிலம் ஒதுக்கப்பட்டது, இந்த குறிப்பு அந்த கல்வெட்டில் இருக்குது. அதே பகுதியில் கிபி 1112ஆம் வருஷம் 1ஆம் குலோத்துங்கன் கால கல்வெட்டில் இதே மாதிரி குளம் பராமரிப்பு பாதுகாப்பு பற்றிய தகவல்கள் இருக்குது. அதாவது கூவம் எப்படி நாம் வந்து ஒரு காலத்தில் இருந்ததுன்னா, எப்படி காசியில் போய் கங்கையில் தலை மொழிகினா ஒரு புண்ணியமோ, அதுக்கு ஈக்குவலாக நம்ம கூவத்தில் தலை மொழிகினா அவ்வளோ பெரிய புண்ணியம்னு சொல்லப்பட்ட ஒரு காலம்லாம் இருந்தது. அதுக்கு இப்போயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூவம் பக்கத்தில் இருக்கிற அந்த
கேசாவரம் செக் டேம் பக்கத்தில் இருக்கிற கைலாச ஈஸ்வரர் முடையார் கோவிலில் இப்போவும் அந்த தண்ணி எடுத்து தான் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இதை யோசித்து பார்க்கும்போது என்னால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவ்வளோ அழகான நதியை நாம் இப்படி வீணடிச்சிட்டோமேன்னு இருக்கும்போது என்ன பண்ணுறது? இப்படி இந்த மாதிரி தூய நீர் ஓடி இந்த ஆற்றுல மீன்பிடி படகு போட்டிகளும் சவாரிகளும் நடைபெற்றுச்சு. சுமார் இந்த ஆற்றோட நீளம் பார்த்திங்கன்னா 72 கிலோமீட்டர் ஓடுது. புறநகரங்களில் 40 கிலோமீட்டர், அப்புறமா நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் ஓடுது. முதலமைச்சர் அண்ணா காலத்தில் கூவத்தை மீட்டெடுக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமா கலைஞர் அவர்கள் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு அங்கங்கே அந்த கரையோரம் இந்த அந்த மண்டபங்கள்லாம் கட்டினாங்க. அதுக்கப்புறமா வள்ளல்கள் பேரில் படகு சவாரியெல்லாம் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. இப்போ சொல்லுங்க, அதாவது ஒரு நகரம் உருவாக ஒரு நதி தான் காரணமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நதி அழிய ஒரு நகரமே காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் இருக்கிறதையாச்சும் பாதுகாக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். நம்ம எல்லாருமே அதுக்காக பாடுபடுவோம். நன்றி.